ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் 2 கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் அதுக்கான என்னென்ன தலைப்புகள் வரும் சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்த கல்வி உளவியல்ல யூனிட் 5 யூனிட் 1 இந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்ல அந்த 10 மார்க் கொஸ்டின்ல என்னென்னலாம் கொண்டு வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் ஆல்ரெடி எல்லா கிளாஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ற அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி நான் சொல்றேன்னு சொல்லிதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த பாயிண்ட் ரிலேட்டடா அந்த கண்டென்ட் புரிஞ்சுட்டு ஓனா எழுதுறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 5 யூனிட் 5ல என்னென்ன முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு சார், அந்த ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் என்னென்ன தலைப்பெல்லாம் கொண்டு வரணும் அதை பார்த்துருவோம். இப்போ பாருங்க யூனிட் 5 ஆளுமை இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆளுமையை அளவிடல் என்பதன் பொருள், ஆளுமையை அளவிடும் முறைகள். என்னென்ன பாயிண்ட்ஸ் அதுல கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. பேட்டி அல்லது நேர்காணல் முறை, 2 தர அளவுகோல், 3 வினா வரிசை முறை, 4 புறத்தேற்று நுண்முறைகள். இந்த கேள்வி கேட்டாங்கன்னா இந்த 4 தலைப்புகளை நீங்க கொண்டு வந்துடணும். இதை எழுதுறதுக்கு முன்னாடி ஆளுமைனா என்ன அந்த பொருள் அந்த டெஃபினிஷன்லாம் எழுதிட்டு இந்த 4 பாயிண்ட் எழுதி அப்படியே பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்க எடுத்து எழுதும் போது பாயிண்ட் வைஸா எழுதுங்க. நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதே மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உள பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறைகள். இதுலயும் முக்கியமான ஒரு 4 தலைப்புகளை நீங்க கொண்டு வந்துடும். ஒண்ணு பாருங்க, உளப்பண்புக்கூறு என்பதன் பொருள், 2 கேட்டலின் ஆளுமை வகைப்பாடு, 3 ஆளுமை வகை பண்பு நிலை ஆகிய இரண்டினையும் இணைத்திடும் எய்ன்செட் கோட்பாடு, 4 பாருங்க உளப்பண்புக்கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறையின் நிறை குறைகள். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள். அவங்க பொதுவா ஆளுமையை விவரித்திடும் கொள்கைகள் அப்படி கேட்டாலும் இல்ல ஆளுமையை விவரித்தலில் வகைப்பாடு அணுகுமுறை இந்த 2 கேள்வி கேட்டாலும் இந்த 2ல இது இப்படியும் கேட்கலாம், இந்த மாதிரி கேட்கலாம். இதுல என்னென்ன தலைப்புகள்லாம் கொண்டு வர பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 தலைப்புகளை நீங்க கொண்டு வந்துடணும். ஒண்ணு பாருங்க கேலனின் வகைப்பாடு, 2 கிரெச்மரின் வகைப்பாடு, 3 ரேங்கர் வகைப்பாடு, 4 செல்டன் வகைப்பாடு, 5 லிப்டின் வகைப்பாடு, 6 ஆக்பர்ட் வகைப்பாடு, 4 ஆக்பர்ட் வகைப்பாடு. சரிங்களா? இந்த முதல் பாயிண்ட் கீழே இந்த 6 பாயிண்ட் வரும். ரெண்டாவது ஆளுமை வகைகளின் குறைபாடுகள். சரிங்களா? இந்த 3 கேள்வி முக்கியமானது. அதுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன தலைப்புகள் கொடுத்துருக்கேன். அடுத்து யூனிட் 1 பாருங்க, கல்வி உளவியல் மற்றும் மனித வளர்ச்சி மேம்பாடும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குமரப்பருவ பிரச்சனைகள், குமரப்பருவத்தின் பிரச்சனைகளை தீர்க்க உதவுதல். நல்லா கவனிங்க, இதுல ரெண்டுமே இண்டிவிஜுவலா தனித்தனியா 10 மார்க்ல கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா குமரப்பருவத்தின் பிரச்சனைகளை பற்றி விவரி அப்படி தனியா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா குமரப்பருவத்தினரின் பிரச்சனைகளை தீர்க்க உதவுதல் பற்றி விவரி இப்படி தனித்தனியா கேட்கலாம். இல்ல பொதுவா இதே மாதிரி கேட்டாங்கன்னா குமரப்பருவ பிரச்சனைகள், குமரப்பருவத்தின் பிரச்சனைகளை தீர்க்க உதவுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த குமரப்பருவ பிரச்சனைகள்ல 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து குமரப்பருவ பிரச்சனைகளை தீர்க்க உதவுதல் அதுக்கு 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்ப ரெண்டுமே சேர்ந்து கேட்டாங்கன்னா ஒவ்வொன்றையும் 5 பாயிண்ட் மட்டும் எடுத்து எழுதுங்க. தனித்தனியா கேட்டாங்கன்னா அந்த 8 பாயிண்ட் கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, குமரப்பருவ பிரச்சனைகள் எந்த 8 பாயிண்ட் கொடுறோம்னா தன்னை பற்றிய குழப்பம், 2 தலைமுறை இடைவெளி, 3 எதிர்மறை மனப்பான்மையும் மரபு மீறலும், 4 பாலுணர்வு தலைதூக்கி இருத்தல், 5 தொழில் தேர்வில் தயக்கமும் குழப்பமும், 6 மனவெழுச்சி மிகுந்து காணப்படுதல், 7 சுயசார்பு விளைவு, 8 ஒப்பார் குழு ஆதிக்கம். இந்த 8 தலைப்பை கொண்டு வந்துடும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குமரப்பருவத்தின் பிரச்சனைகளை தீர்க்க உதவுதல். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, குமரப்பருவத்தின் மன இயல்புகளை புரிந்து கொண்டு செயல்படுதல், 2 வளர்ச்சிக்கு உகந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தல், 3 முறையான பாலின கல்வி,
4 குமர பருவத்தினரின் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சரிவர கையாளுதல். 5 மாணவர்களின் நாட்டங்களையும் கவர்ச்சிகளையும் வளர செய்ய தக்க நடவடிக்கைகள் எடுத்தல். 6 சமய அறநெறி கல்வி பெற வழிவகுத்தல். 7 தொழிற்கல்வி பயில வழிவகை செய்தல். 8 பள்ளிகளில் மாணவர் வழிகாட்டு மையம் அளித்தல். சரிங்களா, நல்லா குடிச்சுங்க. இதை தனித்தனியா கேட்டா 8 பாயிண்ட் கொடுத்துருங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றையும் 5 பாயிண்ட் மட்டும் நீங்க எழுதினா போதும். சரிங்களா. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வளர்ச்சிசார் செயல்கள் பல்வேறு வளர்ச்சிசார் பருவங்களுக்கான முக்கிய வளர்ச்சிசார் செயல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல என்னென்னலாம் கொண்டு வரணும்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, வளர்ச்சிசார் செயல்கள்னா என்னென்ன கொண்டு வரணும், அடுத்து வளர்ச்சிசார் செயல்களின் பயன்கள், அடுத்து வளர்ச்சிசார் செயல்களால் விளையும் தீமைகள், 4 பல்வேறு வளர்ச்சி பருவங்களுக்கான முக்கிய வளர்ச்சிசார் செயல்கள். இதுல என்னென்ன கொண்டு வந்துடும் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த குளவி சிறுகுழந்தை பருவம், பிள்ளை பருவம், குமரப் பருவம், முதிர் பருவம், நடுவயது பருவம், 6 முதுமை பருவம். இந்த 6மே கரெக்டா கொண்டு வந்துடும். சரிங்களா. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. வளர்ச்சி, முன்னேற்றம், முதிர்ச்சி ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு. நான் உங்களுக்கு அனுப்புற நோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி முன்னேற்றத்தை பத்தி நிறைய விஷயம் கொடுத்துருப்பேன். அது எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. வளர்ச்சி முன்னேற்றத்துக்கான உள்ள வேறுபாடுகள் கொடுத்துருப்பேன், அதை கொண்டு வந்துருங்க. இந்த முதிர்ச்சி வந்து தனியா கொடுத்துருப்பேன், அதையும் நீங்க கொண்டு வரணும். ஸோ இதுல என்ன கொண்டு வரணும்னா, வளர்ச்சி என்பதன் வரையறை, முன்னேற்றம் என்பதன் பொருள், அடுத்து முதிர்ச்சி என்பதன் பொருள், அடுத்து 4 வளர்ச்சி முன்னேற்றம் ஆகியவற்றின் பல்வேறு அம்சங்கள், 5 வளர்ச்சி நிலைகள், 6 முக்கிய வளர்ச்சி நிலைகள். சரிங்களா, இது எல்லாமே நீங்க கொண்டு வந்துடும். சரிங்களா. இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு பேலன்ஸ் இருக்க 3 யூனிட்டுக்கு அடுத்த கிளாஸ்ல நான் ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டினும் அது கீழே என்னென்ன தலைப்பு வரும் சொல்லி உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.